அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 1 kg ரசமலாய் கேக் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ இது என்னுடைய வெட்டிங் டே அப்போ நானே பண்ணது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரசமலாய் கேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரசமலாய் ரெடி பண்ணிக்கணும். இது நான் பன்னீர் மில்க்லேருந்து நம்ம எடுப்போம்ல, அந்த ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த பன்னீரை நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் பிணைஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஐஸ்கிரீமில் நம்ம கை வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த டெக்ஸ்சர், அந்த மாதிரி இந்த டெக்ஸ்சர் வரணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உருண்டை போட்டுட்டு நான் ரசமலாய் ரசகுல்லா ரெடி பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ரசகுல்லா மேக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் இதை கிளியராக கொடுக்கல. அதனால் நான் ரசகுல்லா ஃபஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பும் கொஞ்சம் தட்டை ஷேப்லேயும் போட்டு எடுத்துக்கிட்டேன். கூடவே பக்கத்தில் ஒரு 3/4 லிட்டர் ரசமலாய்க்கு மில்க் ஊற்றி வச்சுருக்கேன், அதாவது அந்த ரசத்துக்கு. ஸோ 2 ஏலக்காயையும் தட்டி போட்டுக்கிறேன். ஏலக்காய் கொஞ்சம் நம்ம பால் வற்றினதுக்கப்புறம் போட்டுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஏலக்காய் ஃப்ளேவரு. ஸோ பால் அந்த மாதிரி பாதி ஆனதுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்ட டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். நீங்கள் இது கரெக்டாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும். ஆக்சுவலாக ஒரு டம்ளருக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரசமலாய் அந்த மலாய் அந்த பால்ஸ் ரெடி ஆனதுனால இந்த ரசகுல்லாவில் உள்ளதை எடுத்து அப்படியே வடிச்சிட்டு, அதாவது என்ன சொல்கிறது, அதில் உள்ள தண்ணி இல்லாமல் நம்ம இந்த மில்கில் ஆட் பண்ணணும். நான் அதில் எந்த கலர் ஆட் பண்ணல. அண்ட் குங்குமப்பூ நான் ஆட் பண்ணல. குங்குமப்பூ ஆட் பண்ணால் கூட கொஞ்சம் கலர் வரும். ஸோ நான் எதுவும் வீட்டில் நம்ம பண்ணுறதுனால இந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவுமே போடலை. ஸோ நான் கொஞ்சம் கை நிறைய முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணோன்னா முந்திரியும் நல்லா அப்படியே ஊறி இருக்கும் அந்த மில்கில். ஸோ அவ்வளோதான். இது அப்படியே நம்ம நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஆனால் நான் இதை கேக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதை பார்த்துருவோம். அதுதான் நம்மளுக்கு மெயின். ஸோ இந்த பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் வீடியோஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இதில் டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நான் 1 இன்ச் ஒரு 8 இன்ச் பேக்கிங் டின் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 கப் மைதா மாவு, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதுதான் இதோடைய அளவு. இதை நம்ம சலிச்சு எடுத்துக்குவோம் இந்த மாவை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராசஸ்லாம் அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணோன்னா தான் நம்ம அடுத்தடுத்து பேக் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அங்கங்கே அந்த பேக்கிங் பவுட்ரு போயிருக்கும். அதனால எல்லாமே ஈவனாக இருக்கணுங்கிறதுனால மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ட்ரையாக இருக்கணும் பவுல். அதில் ஒரு 4 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை எப்பயுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பேக்கிங்னாலே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் அது நல்லா நம்மளுக்கு கேக் சூப்பராக உப்பி வரும். இதில் நான் எசன்ஸ்ன்னு பார்த்தா நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் எடுத்துக்கிறேன். ஏன்னா பைனாப்பிள் எசன்ஸ் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கிறதுனால நான் 1/4 டீஸ்பூன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சுகர் பார்த்தா சுகர் நான் 2 கப் எடுத்திருக்கேன் சுகரை. ஆனால் நான் இதில் 1.25 தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸை நான் க்ரீமுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம நான் மேலே க்ரீம் வைக்க போகிறதுனால நம்ம கேக்கோடைய ஸ்பாஞ்சு கம்மியாகவே இருக்கட்டும் சுகரு அப்படிங்கிறனால நான் அப்படி பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கூட ஆயில் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தட் தான் பண்ணணும். நான் பீட்ரு வச்சு பண்ணாலுமே இந்த மெத்தட் தான் நான் பண்ணுவேன். ஸோ இது கூட நான் நம்ம மாவையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது கூட 1/4 கப் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனோட டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க. அப்படியே சில்கியாக இருக்கும். இந்த மாதிரி ரிப்பன் ஃபோல்டிங் அந்த மாதிரி இந்த மெத்தடில் இருக்கணும். ஸோ அதை அப்படியே நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு, முழுசாக ஊற்றக்கூடாது, முக்கால்வாசி ஊற்றிக்கணும். இதை நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் எனக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. பேக் ஆகிடுச்சு. ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நான் பீஸ் போட்டு வச்சிடுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு
க்ரீம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ விப்பிங் க்ரீமுக்கு நான் வந்து ஒரு 1.5 கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்து விப் பண்ணுறேன். இது கூட ஒரு 1/4 கப் கிட்ட சுகர், அதாவது நான் அந்த அப்போது 2 கப்பில் சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேனே அதில் பேலன்ஸ் உள்ளது தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம அந்த மலாய் இருக்கு இல்லையா, அதாவது ரசமலாய், அதை வந்து வடிகட்டி தான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ ஏன்னா அதில் நட்ஸ்லாம் இருக்கும், ஆடெல்லாம் இருக்கும், அப்படிலாம் சேர்க்கக்கூடாது, வடிகட்டி தான் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த மாதிரி நல்லா விப் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட்டும் விப் பண்ணக்கூடாது. இவ்வளோ தான். ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சா அதோடு விட்டுணும். நம்ம ரொம்ப போட்டு அதை இது பண்ணோம்னா ரொம்ப ஒரு மாதிரி க்ரீம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இதில் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சிடுறேன். எனக்கு எப்படின்னா 2 கலர் வேணும். ஒன்று வந்து டார்க் எல்லோவும், இன்னொன்று லைட் எல்லோவும், அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதாவது ஃப்ளவருக்கு மட்டும்தான் நான் டார்க் எல்லோ எடுத்துக்கிறேன். அதனால் ஒரு நாசலுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் லைட் எல்லோ இருந்தால் போதும் அப்படின்ட்டு இந்த கலர் ஓகே போதும்ன்ட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ இதில் தனியாக எடுத்து வச்சதில் கொஞ்சம் டார்க் எல்லோவாக ஃப்ளவர் கொஞ்சம் அப்படி அட்ராக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டார்க் எல்லோ வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். மைல்டு கூலிங்கில் வச்சுக்கோங்க. ரொம்ப எல்லாம் கேக் க்ரீமியே வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இதையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மில்கி. ஏன்னா நட்ஸ் வந்து இப்படி போட வேணாம், இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து கேக்கை வந்து சோக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி வடிகட்டி வச்சாதான் நல்லா வந்து உரியும். ஸோ நல்லா கேக் வந்து அதாவது அந்த மில்க் வந்து நல்லா உறிஞ்சிருச்சு. ஸோ இது மேலே வந்து நம்ம அந்த க்ரீமி ஆட் பண்ணிட்டோம். இது மேலே நம்ம வச்சுருக்கிற ரசமலாயும் குட்டி குட்டியாக புட்டு இதில் போட்டுக்கிறேன். அது கூட நம்ம வச்சுருந்த நட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேலே இன்னொரு லேயர் வந்து நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி மில்கையும் போட்டு சோக் பண்ண வச்சுட்டேன். மேலே க்ரீமையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு க்ரம் கோட் மட்டும் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனால் தான் நம்மளுக்கு அடியில் உள்ள கேக்கும் வந்து அப்படியே மெல்ட் ஆகி வராமல் இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து அந்த சைட்லலாம் வந்து பர்ஃபெக்டாக வரணுன்னா அந்த மாதிரி ஒரு இதுதான் வச்சுக்குவேன். இப்போ எனக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ அவ்வளோதான். நான் சைட்லலாம் வந்து ஆயில் ப்ரஷ் வச்சு டிசைன் கொடுத்துக்கிட்டேன். நான் நாசில் வந்து இந்த முல்லைப்பூ ஷேப் இருக்கும்ல, அந்த ஷேப்பில் நாசில் நான் எடுத்துக்கிறேன். த்ரீ நாசில் தான் யூஸ் பண்ணணும். நல்லா கொஞ்சம் பெரிய பூவாக வேணுங்கிறதுனால நமக்கு அப்போ தான் கொஞ்சம் வேலையும் முடியும். 1 kgங்கிறதுனால நான் ஃபுல்லாக க்ரீம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்பயுமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஃப்ளவரில் ஒழுங்காக வர்றதா அப்படின்னு நான் வச்சு பார்ப்பேன். கரெக்டாக வந்துடுது. இப்போ வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிட வேண்டியதான். நான் வந்து சிம்பிளாக வந்து ரோஸ் போட்டுருவோம் அப்படிங்கிறதுல தான் வந்து ரோஸ் வைக்கிறேன். பாருங்கள், நான் நாசில் அதாவது இந்த ரோஸ் கலரும் இந்த கேக் கலருக்கும் க்ரீம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைட் எல்லோ அண்ட் டார்க் எல்லோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் ரோஸ் போட்டுட்டு மற்றதில் வந்து ஃப்ளவர் இது பண்ணிட்டேன். இது வந்து நேம் எழுதுறதுக்காக நான் ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்து க்ரீம் தனியாக பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நான் தமிழ் எழுதலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி தமிழ் எழுதியிருக்கேன். இந்த இனிய அப்படிலாம் ஒழுங்காக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏதோ நம்ம கொஞ்சம் இந்த கோன்லாம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் போட தெரிஞ்சதுனால இந்த இதெல்லாம் வந்தது. ஆனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். பார்க்க எல்லாமே ஈஸியாக இருக்கும், ஆனால் போட ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். நேமும் நம்ம எழுதி முடிச்சாச்சு. இந்த க்ரீமில் தான் நான் வந்து இந்த நேம்க்கு பண்ணுறதையும் போட்டேன். அதாவது அந்த சாக்லேட் இல்லாமல் விப்பிங் க்ரீம்லேயே கலர் மிக்ஸ் பண்ணி போட்டேன். அதுதான் சூப்பராக வருது. இந்த சைடு மட்டும் கொஞ்சம் எம்டியாக இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ளவர் அப்படியே வச்சு விட்டேன். அப்புறம் அந்த கீழே பார்டர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் அதே ஃப்ளவர் அதே நாசிலில் நான் வந்து இங்கெல்லாம் சுற்றி சைடில் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். அங்கங்கே ரோஸ் பெட்டல்ஸ் வந்து காஞ்சி போனது இருக்கு இல்லையா, அதை எடுத்து மேலே அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கேக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அங்கங்கே அந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் அந்த நான் சென்டரில் வந்து வச்சு விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த கேக் முடிஞ்சுது.
இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு கேக் பண்ணுறதுக்கான ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சினா எல்லோரும் சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புதுதாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல்.